இன்றைக்கி வெஜிடபிள் கைமா இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. 2 தக்காளி, 1 1/2 வெங்காயம், அரை குடமிளகா, பச்சை மிளகா 3, கேரட் 1/2, அதுக்கப்புறம் பீன்ஸ் 4, பூண்டு 6, ஒரு துண்டு இஞ்சி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், ஏதாவது சிக்கன் மசாலா அந்த மாதிரி இருந்தால் அது 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய், அப்புறம் இட்லி 5 எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி இட்லி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கோல்டன் கலரில் எடுத்து வச்சுக்கணும். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இதில் இஞ்சி பூண்டு நல்லா போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கோல்டன் கலர் ஆனோடனே அதில் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நான் கருவேப்பிலை இல்லாதனால போடல. இப்போ இதுவும் நல்லா செவந்து வந்தோடனே தக்காளியை போட்டு வாட்டிக்கலாம். தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த காய் வச்சுருக்கிறத காயை போட்டுக்கலாம். பீன்ஸ் கேரட்டை அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த கேப்சிகம் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கேப்சிகம் போட்டுக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், நான் சிக்கன் 65 போட்டிருக்கேன். எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அந்த மசாலா போட்டு நல்லா வதக்கின அப்புறம் இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியை போட்டுக்கலாம். அப்படி ஆயிலில் ஃப்ரை பண்ண வேணான்னா ஓவனில் ப்ரீ ஹீட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெஜிடபிள் கைமா இட்லி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்கு நன்றி.